ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. என்னத்தான் நானும் செய்ய வேண்டும்? எவ்வளவோ விஷயங்களை நானும் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நானும் இன்று வாழ்க்கை மாறும், நாளை வாழ்க்கை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் திட்டத்திற்கு மேல் திட்டங்களை போட்டால் எந்த ஒரு விஷயமும் ஏன் அற்புதமாக நடப்பதே இல்லை என்று நீ நினைக்கிறாய். என்னம்மா விஷயங்கள் உனக்கு அற்புதமாக நடக்கவில்லை? வா வா தங்கமே, இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றையும் நீ பார்க்கத்தானே போகிறாய். அற்புதமாகவே எல்லாமே நடக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நடக்கும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா என்று உனக்கு தோன்றலாம். ஆனால் ஆனால் இனிமேல் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சுகமாக நடக்கும். இத்தனை பேருக்கு இத்தனை பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. எல்லா தெய்வமும் கூட இருக்கும் பாக்கியம். சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் தெய்வத்தை வணங்கினாலும் அவர்கள் செய்யும் அவர்களுடைய கர்ம வினையானது தெய்வத்தையே நெருங்க விடாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்ம வினை இருந்தாலும் தெய்வமான நாங்கள் உன்னையே சுற்றி வருவதற்கு காரணம் இந்த ஜென்மத்தில் தூய்மையான மனம் இருக்கிறது. அந்த ஒரு காரணம்தான். கூடிய விரைவில் நீ வேண்டுமானாலும் பார், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கிறது என்று. எந்த ஒரு விஷயத்தையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள், உன்னால் நிம்மதியாக ஒரு பொழுதும் ஒரு நாளும் வாழ முடியாது. புலம்பாமல் இருங்கள், நல்லதுதான் நடக்கும். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ புலம்பாமல் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சிறிய சந்தேகம் கூட வேண்டாம். நான் அடிக்கடி உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைதியாக இரு. எல்லாமே நல்லதுதான். எந்த ஒரு விஷயமும் கெட்டது நடக்காது. யார் சொன்னது? என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையா? அவ்வளவுதான். இந்த ஜாதக கட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் இருக்கிறது அப்படித்தான் இருக்கிறது என்பது யார் சொன்னது? முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை எழுதியவன் நான். உங்களுடைய தலையெழுத்தை எழுதியவன் நான். கண்டிப்பாக அதில் ஏதாவது சிறிய குழப்பங்கள் இருந்தால் கூட அதை மாற்றி எனக்கு அமைத்து தர தெரியும். அதனால் இந்த விஷயம் நடந்துவிட்டதே அந்த விஷயம் நடந்துவிட்டதே என்று புலம்பாமலும் கண்ணீரை சிந்தாமலும் நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். எத்தனை பெயர்கள் தெய்வம் வந்து கேட்ட உடனேயே தெய்வமானது பேசுகிறது. ஆனால் உனக்கு பேசுகிறதே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை ஒவ்வொரு முறையும் தெய்வமானது சொல்கிறதே. மனதில் எந்த ஒரு நடுக்கமும் வேண்டாம், எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பம் நடப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமே வராமல் நல்லது மட்டுமே நடப்பதற்கும் நான் எல்லா விதத்திலும் துணையாகவே இருப்பேன். அவசரங்கள் எப்பொழுதும் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஆகாது. அதனால்தான் நான் சொல்வேன், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வம் ஒரு பொழுதும் உங்களை கைவிடாது என்பது. ஆனால் இங்கு சிலர் அதை எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது. அவரவர்களுடைய இஷ்டத்திற்குத்தான் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். உங்களுடைய நிதானம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு வரும். புரிந்ததா? இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். அவசரப்பட்டு சில காரியங்களில் நீ இறங்கியிருக்கலாம். ஆனால் இதற்குமே எந்த ஒரு நிலையிலும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்திலேயும் இறங்குங்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றையும் இந்த சாய் ஒவ்வொரு படியாக கொடுப்பேனே தவிர உங்களை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலை என்ற ஒன்றுக்குள் அனுப்பவே மாட்டேன் என்பதுதான் உண்மை. புரிகிறதா? நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். அம்மா, இந்த நாள் உனக்கு எப்படி வேண்டுமானாலும் அமையலாம்.
எப்படி வேண்டுமானால் அமைந்திருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் நான் உனக்கு மட்டும் ஒன்று சொல்லு. என்னடா இது, இப்படி ஒரு அழகான வாழ்க்கையா? நம்ம எதிரே பார்க்கலையே. நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயமெல்லாம் நடக்கும், இந்த மாதிரியான விஷயம் நடக்கும், இப்படி ஒரு விதமான ஒரு அற்புதத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்ப்போமா அப்படின்னு நினைச்சு கூட பார்த்ததில்லையே. ஆனா அந்த தெய்வம் சாய் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றை செய்ய வச்சுட்டாரே, அற்புதமா செய்ய வச்சுட்டாரேன்னு ஓடி வந்து என் கோவிலுக்கு வந்து நன்றி சொல்லு. ஒரு உதாரணமா சொல்றேன். உனக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். அது பக்கத்துல இருக்க கோயிலா இருக்கும், இல்ல தூரமா இருக்க கோயிலா இருக்கும். ஆனா அங்க போனா நல்லா இருக்கும், மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு தோணும். அங்க போன உடனே உனக்கு நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ. ஆனா அப்படி இல்லை. போனா ஏதோ ஒரு நல்லா இருக்கு, அங்க போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த கோயிலுக்கு தொடர்ந்து புரிஞ்சுதா? எந்த இடத்துல, எந்த கோவில்ல, அது ஏன் கோயிலா இருக்கலாம், இல்ல மற்ற தெய்வங்களோட கோயிலா இருக்கலாம், எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கோயில் இருக்கும், அங்க போகணும்னே தோணும். அது பக்கத்துலயே இருக்கும், தூரத்திலே இருக்கும். ஆனா அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணும். போனா அவ்வளவு அமைதியா இருக்கும், நிம்மதியா இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்குவான், கடவுள் பார்த்துக்குவான். எந்த கவலையுமே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு இருக்கும். அது உடனே நல்லதுதான் நடக்கணும்னு இல்லை, ஒரு மனசுக்கு அமைதி. அந்த கோவிலுக்கு போயிட்டு வா, நிச்சயமா ஒரு மாற்றம் கிடைக்கும். தொடர்ந்து போ, ஒரு நாள் போகாத, தொடர்ந்து போ. தூரமா இருந்துச்சுன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி போ. பக்கத்துல இருந்துச்சுன்னா வாரம் ஒரு வாட்டி போ. போயிட்டு பாரு, எவ்வளவு மனசுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு பாரு. முக்கியமா நிம்மதியே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு பாரு. முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத விஷயம் போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, முதல்ல நிம்மதியை கொண்டு வாங்க. நிம்மதி வேற எங்கும் பணம் காசு கொடுத்தெல்லாம் வாங்க போறது இல்லை, உங்க மனசுல இருக்கு. அதை முதல்ல பிடிச்சி இழுத்து முதல்ல கொண்டு வாங்க. நான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பேன், இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து இதுதாம்மா, இப்போ இதை செய்யுமா, நாளைக்கு இதை செய்யுமா, நாளைக்கு இதை செய்யுமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உன் கூடவே இருப்பேன். எனக்கு அதை விட்டா வேற வேலை இருந்ததுக்கு சொல்லு பார்ப்போம். உன்னை பாதுகாக்கிறது, உன்னை வழிநடத்துறது தான் வேலை. உன்னுடைய தலையெழுத்து எழுதிட்டேன், இனிமே உன்னை பார்க்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். உன் தலையெழுத்தை கூட மாத்தி எழுதுவேன். ஏன்னா நீ இந்த ஜென்மத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாம இருக்கியா, எல்லாம் பார்ப்பேன். சில சமயத்துல நீ உன் மனசுல நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு தப்பு நீ பண்ணிட்ட, ஒரு துரோகம் செஞ்சுட்ட. ஆனாலும் நீ அப்ப என்ன தெரியுமா, இப்ப வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியுது சாயி, அவனுக்கு நான் துரோகம் தான் செஞ்சிருக்கேன், நம்பிக்கை துரோகம் தான் செஞ்சிருக்கேன். ஆனா அந்த சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அவனுடைய மனசு வலிக்கிற அளவுக்கு நான் நடந்துட்டேன். ஆனா அந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையில நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்துல நான் ஒரு துரோகம் செஞ்சேன். ஆனா நான் நித்தம் வலிச்சுட்டு தான் இருக்கு என் வாழ்க்கையில. எனக்கு வந்து மனமானது உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவனை கஷ்டப்படுத்திட்டேன் சாய், எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டா, நீ அவனை கஷ்டப்படுத்தணும்னு கஷ்டப்படுத்தல, உன் வாழ்க்கைக்காக கஷ்டப்படுத்திருக்க. அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக, உன் வாழ்க்கையில ஒரு சுபமான விஷயத்துக்காக. அதுல அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கு, புரியுதா? சுயநலமா இல்லாம அதுல அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதனால அவனை இத்தனை நாள் ஏமாத்திருக்க, அவ்வளவுதானே தவிர மத்தபடி உன் வாழ்க்கையில நீ நித்தம் ஏமாத்திரமேன்னு கவலைப்பட்ட அழுத நாட்கள் தான் அதிகம், புரிஞ்சுதா? அதனால அது தப்பே இல்லை. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்காக சில நாட்கள் சில விஷயத்த மறைச்சு வச்சிருக்கிறது தப்பே இல்லை. அது தப்பாதான் இருக்கக்கூடாது, அந்த விஷயம் தப்பான விஷயமா தான் இருக்கக்கூடாது. நீ நல்ல விஷயத்துக்காக தானே மறைச்சிருக்க. சீக்கிரமா எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. காலம் முழுக்க உன் வாழ்க்கையில இன்பங்களே வரும். தைரியமா இரு. ஏன் இப்படி இருக்க? தைரியமா இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்து வழி நடத்துவது இந்த சாயுடைய பொறுப்பு.
சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.